ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்பலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 2024 ஹாலிவுட்டோட ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் என்னென்ன ஹிட் ஆச்சு, என்னென்ன நம்ம எதிர்பார்த்து ஃப்ளாப் ஆச்சு, வேறு என்னென்ன விஷயங்கள் நல்லா இருந்தது அப்படின்றத அலசுவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வரிசைப்படுத்த போகிறோம் டாப் 10 படங்கள். அதுமாதிரி மொக்கையாக இருந்த பாட்டம் 5 படங்கள், சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே. அவங்க அதுக்குள்ளே போகலாம். டாப் 10க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் 2 படங்கள். ஒன்று ராயன், இது தனுஷோட இயக்கத்தில் 2வது படம். முதல் படம் ஃபேமிலி ட்ராமாவை எடுத்துகிட்டு 2வது படத்தை ரொம்ப ஆக்ஷனாக எடுத்துருப்பாரு. நல்ல மேக்கிங், ஏரமோட மியூசிக், இவர் நடிப்பு எல்லாமே இருந்தால் கூட ஒரே குடும்பத்தை காப்பாற்ற நினைச்ச கடைசியில் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு சாவர முடிவு ஏற்றுக்க முடியாமல் இல்லை. பட் இருந்தாலும் நல்லபடியாக மேக்கிங் பண்ணியிருப்பாரு. இன்னொரு படம் கூட்டுக்காளி, இது எந்த விதமான ஒரு ரீரெக்கார்டிங் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம நடுவில் சாப்பிட வெளில போயிட்டு இருந்தால் கூட படம் புரியுன்ற மாதிரி இருந்தால் கூட அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது, அந்த அறியாமை, பெண் அடிமைத்தனம் எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பாக அந்த இயக்குனர் எடுத்துருப்பாரு. அதை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்கேக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டாப் 10க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜே பேபி. இது ஒரு வயசான, அதே சமயத்தில் மனநிலை சரியில்லாத ஒருத்தவங்களை பற்றி உண்மை கதை எடுத்திருக்காங்க. உருவசி தான் நடிப்பால் அந்த ஒரு ஆவரேஜ் படத்தை ரொம்ப அபோவ் ஆவரேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப இயல்பான படம். நிச்சயமாக ஓடிடியில் பாருங்கள். அடுத்த 9வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். விடுதலைக்கு அப்புறம் நம்ம சூரி மீனான கேட்டு நடிச்சிருப்பாரு. சூரி சசிகுமார் காம்போ, அப்புறம் உன்னி முகுந்தன் எல்லாமே சேர்ந்து படம் ஒரு எமோஷனலாகவும் அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் ஹிட்டான படம். 8வது இடத்துல நம்ம 2 படம் பார்க்க போகிறோம். ஒன்று நந்தன், ஒரு தனித்துவர் நின்று ஜெயிக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு மற்ற மேலாதிக்க ஜாதிகளால் என்னென்ன பிரச்சனை வருது, அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் எப்படி அதை மேற்கொள்றான்றது ரொம்ப இயல்பா, எந்த விதமான ஜிமிக்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக இயக்குனர் காமிச்சிருப்பாரு. இதே இடத்துல ஒரு இன்னொரு படம் லவ்வர். பொதுவாக லவ்னாலே பயங்கர ரொமான்டிக்காக அப்படியே நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்சு முடிக்கிற இடத்துல ஒரு டாக்ஸிக் லவர்கிட்ட மாட்டிக்கிற பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அந்த பையன் எப்படி இருக்கான்னு காமிச்சிருப்பாங்க. மைனோட நடிப்பு, சாண்டோல்டன் மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் பைரி. இந்த படம் கமர்ஷியலாக பெருசாக ஓடலைன்னா கூட நார்களை சுற்றி இருக்கிற ஊர்கள் நடக்கிற அந்த புறா பந்தயத்தை வச்சு அந்த கதைக்களத்தை வச்சு வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் டைலாக்ஸ் நம்ம உன்னிப்பாக கேட்டால் தான் புரியுன்ற மாதிரி இருந்தால் கூட ஓவராலாக மேக்கிங் புதுமுகம்னால அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். 6வது இடத்துல நம்ம விமல் கருணாஸ் நடிப்பு போகும்படம் ஒரு குதிரம் இல்லை. உண்மையிலே ரொம்ப எதிர்பார்க்காம பார்த்து சூப்பர் போட வச்ச படம். கருணாஸோட நடிப்பு இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும். ஒரு பணத்தை ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும், அது நடக்கிற பிரச்சனைகள் கடைசியில் என்ன கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப அருமையாக அந்த படம் எடுத்திருப்பாங்க. இதுவும் ஓடிடியில் அவைலபிள் இருக்குது. 5வது நம்ம பார்க்க போகிற படம் ஜமா. இதில் அந்த இயக்குநரே தான் ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு. ஒரு கூத்து கலைஞர்களை பற்றின படம், இளையராஜா மியூசிக்கு. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டியது நம்ம சேத்தனோட நடிப்பு. ரொம்ப இயல்பாக 2 மணி நேரம் போகிறது தெரியாமல் அவங்களுக்குள்ள ப்ராப்ளங்கள்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. சில குறைகள் இருந்தாலும் ஒரு புதுமை இயக்குனர் நடிப்புக்காகவும் முயற்சிக்காகவும் நிச்சயமாக பாராட்டலாம். 4வது இடத்துல பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்து எல்லா இயக்குநர்களும் போய் பார்த்துட்டு ஓன் அழுது மார்க்கெட்டிங் பண்ணி ஹிட்டான படம் வாழை. நிச்சயமாக நல்ல படம் தான். ஆனால் இவங்க அழுது புலம்புற அளவுக்கு அவ்வளோ பெரிய படமான நிச்சயம் அது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பையன், அவன் ஊரில் நடந்த சம்பவம், அங்கேயே வர்க்க ரீதியாக நடக்கிற கொடுமைகள், வாழைத்தோப்பில் வேலை பார்க்குறது கஷ்டங்கள், சந்தோஷனோட மியூசிக்கு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை நிச்சயமாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்தது. இப்போ நம்ம டாப் 3க்குள்ளே போக போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே கமர்ஷியலாக விட்டு அதே சமயத்தில் மக்கள் மனசுலையும் ஒரு பெரிய இடம் பிடிச்ச படம். 3வது இடத்துல லப்பர் பந்து. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி லால் சலாம், ப்ளூ ஸ்டார் 2 படங்கள் கொடுத்துருப்பாங்க. 2மே பெரிய அளவு படம். பட் இந்த படம் அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தது. ஊரில் இருக்கிற சாதி பிரச்சனை இதையுமே பிரிச்சியாக இல்லாமல் மேக்கிங் மூலமாக அழகாக கிரிக்கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாரு. அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி, ஹரிஷ் கல்யாணுக்கு நல்ல நடிப்பு. குறிப்பாக அதில் ஸ்வசிகா ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சாண்டோட மியூசிக்கில் பாடல்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது இடத்துல மகாராஜா, விஜய் சேதுபதி 50வது படம். இது சாதாரணமாக பொண்ணை ரேப் பண்ண கொலை பண்ணுற அப்பனோட கதை தான். ஆனால் ஒரு பசிலை பிச்சு போட்டு சேர்க்குற மாதிரி ஒரு ஆங்கிலமான ஸ்க்ரீன் பிளேவில் நம்மளை பயங்கரமாக 2 மணி நேரம் ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்கார வச்சிருப்பாரு இயக்குனர். இப்போ நம்ம முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அமரன். இது சிவகார்த்திகேயன் எப்பவுமே காமெடி அடிப்பாப்பில், சின்ன பசங்களுக்கான ஜோக்ஸாக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருப்பார். அவர் ஒரு சீரியஸான ரோலில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பொதுவாகவே பிரிவினைவாதம், அந்த வர்க்க ரீதியான விஷயங்களை மட்டுமே பேசுகிற தமிழ் சினிமாவில் தேசியவாதத்தை பேசி மேஜர் முகுந்து இங்கேருந்து நம்ம ஆர்மியிலேருந்து செத்தவத்தோட கதையை எடுத்துருக்காங்க. அவரோட ஒரிஜினல் சமூகம் அந்த பிராமண சமூகத்தை காட்டலன்ற ஒரு சர்ச்சைகள், ஒரு குறைகள் இருந்தால் கூட ஓவராலாக மக்களை தேசியவாதத்தை பக்கம் திருப்பி அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் சரி கிரிட்டிக்கலாகவும் நல்லா பேசப்பட்ட இந்த படம். ஜி பிரகாஷ் மியூசிக்கு, நம்ம சாய் பல்லவி நடிப்பு எல்லாமே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி படத்துறதுக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமல்ஹாசனையும் பாராட்டலாம். இதுவரை நம்ம டாப் 10 இடங்களை பார்த்தோம். இது ஒரு முக்கியமான படத்தை மிஸ் பண்ணிட்டோம், லக்கி பாஸ்கர். இது ஒரு பேங்க்ல பார்க்குறது ஒரு கொள்ளை அடிக்கிற விஷயமா இருந்தால் கூட அது ரொம்பவும் விறுவிறுப்பாக
அழகாக எடுத்துன்னு போயிருப்பார் இயக்குனர். பட் தெலுங்கு படம் வந்து இங்கே வந்து டப்பில் வந்ததுனால வந்து இந்த டாப் 10 சேர்க்கல. அதேமாதிரி புஷ்பா 2, இந்த படம் புஷ்பா ஒன்னளவு இல்லை, பயங்கர இல்லாஜிக்கலாக இருந்தால் கூட கமர்ஷியலாக பெரிய ஹிட்டு. கமல், ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன், சூர்யான்னு எல்லா படமும் வந்துச்சு. இதில் மிஸ் ஆனது வந்து அஜித் தான். அந்த விடாமுயற்சி மட்டும் வரல. ஆனால் பெரும்பாலான ஹீரோக்கள் படங்கள் இந்த வருஷம் சொதப்பினது என்னமோ உண்மை. இது வந்து 5 இடத்து அயலான். இது நிச்சயமா சின்ன பசங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் சின்ன குழந்தைகளை தேட்டரில் விட்டுட்டு நம்மளாம் வெளியில் நிற்கிற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருப்பாரு. ரொம்ப எந்த லாஜிக்குமே இல்லாமல் ரொம்பவும் வந்து ஒரு காமெடின்ற பேரில் நிறைய இடத்துல வந்து ரொம்ப சிரிக்கிடாமல் பண்ண படம். 4வது இடத்துல வந்து லால் சலாம். ரஜினி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் கேமியோ ஒன்ற லெவலில் விட்டுருக்கலாம். பெரிய ரவுடி வடிவேல கூட்டு வந்து சாணி அடிக்க வைக்கிற மாதிரி இவரை ஃபுல் ரோல் பண்ண விட்டு இவங்க பொண்ணே வந்து அசிங்கப்படுத்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகவும் இல்லை. 3வது இடத்துல தங்கலான். ரஞ்சித் வந்து தன்னோட கருத்துக்களை பேசினா கூட மேக்கிங் வயசு கலக்குவாரு. தங்கலான்லேயும் விக்ரமோட உழைப்பு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்தா கூட படத்துல நான் சொல்ல வந்த கருத்தை ஒழுங்கா சொல்லாம சம்பந்தம் இல்லாம வேற உலகத்துக்கு நம்ம கொண்டு போன மாதிரி, 2வது இது படத்துல சுரங்கத்துல நம்ம மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி விட்டா போதுன்னு வர வச்சிருப்பாரு. 2வது இடத்துல கங்குவா. இந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணும், 5000 கோடி கலெக்ட் பண்ணி ஓவர் ப்ரொமோ பண்ணது. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி சூர்யா ஜோதிகாவோட பேச்சு, இது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக நம்மளை உட்கார வைக்காம வெறும் கத்தி கங்குவா வந்து கத்துவான்னு பேர் வச்சிருக்கலாம். எதிர்பார்த்து ரொம்ப முக்கியமான படங்கள் இதுவும் இருக்கு. பட் கங்குவாவுக்கு கூட ஒரு அதிகமான ஒரு மொக்கப்படம் இருக்குன்னா அது இந்த படம் தான். சங்கர் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, இந்தியன்ற படத்தை எடுத்து அவர் வந்து அந்த காலத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு கொடுத்துருப்பாரு. அவரும் கமல்ஹாசன் சேர்ந்து எந்த லெவல் எதிர்பார்ப்பு போயிருக்கணும். பட் இந்தியன் தாத்தா கடைசியாக வந்திருக்கே வேணாம், செத்தியா போயிருக்கலான்னு நினைக்கிற அளவு பயங்கர மொக்கையா படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்தோட மொக்க டிசாஸ்டர்னா டாப் 1ல இந்தியன் 2 இருக்கு. இப்போ நம்ம சில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கலாம். இந்த வருஷத்தோட சிறந்த படம் அப்படின்னு நம்ம வந்து அமரன் சொல்லலாம். சிறந்த நடிகன் சந்தேகமே இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி மகாராஜாக்காக, அது மாதிரி சிவகார்த்திகேயன் நம்ம அமரன் படத்துக்காக, சிறந்த நடிகை சாய் பல்லவி அமரன் படத்துக்காக, சிறந்த மியூசிக் டைரக்டர் சந்தேகம் இல்லாமல் ஜிவி பிரகாஷ்குமார், கேப்டன் மில்லர், அமரன், லக்கி பாஸ்கர் இவரோட படங்கள்ல வந்து இவர் நடிக்கிறத விட்டுட்டு ஒரு முழு மியூசிக் டைரக்டராகவே ஆகலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு. சிறந்த குணச்சித்திர நடிகராக நம்ம சேத்தன் சொல்லலாம். ஜமா, விடுதலை 2 அருமையான நடிப்பு. சிறந்த குணச்சித்திர நடிகை ஊர்வசி ஜேபிபி படத்துக்காக, ஸ்வசிகா லப்பர் பந்து படத்துக்காக. சிறந்த இயக்குனர் குரங்கு பொம்மைக்கு அப்புறம் மகாராஜா மூலமா ஒரு த்ரில்லிங் நம்ம கட்டி போட்ட நிதிலன். சிறந்த ஒளிப்பதிவாளர் நம்ம கிஷோர்குமார் தங்கலான் படத்துக்காக சொல்லலாம். அவ்வளோ அருமையாக சுரங்கமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்துக்கே நம்மள எடுத்துட்டு போயிருப்பாரு. சிறந்த மியூசிக் ஆல்பமா ஏர்மான் மியூசிக் வந்து ராயன்னு சொல்லலாம். நிறைய எதிர்பார்த்த படங்கள் மொக்கையா இருந்தாலும் எதிர்பார்க்காத ஹிட்ஸா லப்பர் பந்து, மகாராஜா இதெல்லாம் அருமையான ஹிட்ஸ் கொடுத்தது. கோட் படம் எல்லா தரப்பாலையும் கொண்டாடப்படலைன்னா கூட விஜய் ரசிகர்களாக அந்த படம் நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து. அதே மாதிரி தான் வேட்டையன் சூப்பர் ஸ்டாரை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நல்ல கண்டென்ட்டுக்காகவும் அந்த படம் ஓடிச்சு. வருஷத்தோட இந்த ரிவ்யூவை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம், பாய்.